Hello everyone, welcome back to Wake Up Your Vocab. இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல நம்ம என்ன பார்க்க போறோம்? என்ன மாதிரியான லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படினா இப்போ ஒரு பிளேஸ் வந்து கூட்டமா இருக்கு அப்படினு சொல்லுவோம் இல்லையா? அந்த கூட்டம் அப்படின்றதுக்கு crowded அப்படினு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். Instead of crowded வேற என்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதா இன்னைக்கு நம்மளோட லெசன். If you are ready, let's get started. Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி as usual லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் குவிஸில் ரிப்பீட் த blank. ஸோ இதில் வந்து சபதம் அப்படின்னு சொல்லுவோம், உறுதிமொழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். த ஆன்சர் இஸ் vows. Repeat the vows. So this is the answer. Number 1 in our list is crowded. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு adjective தான் இது. Crowded அப்படின்னா கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து adjective-ஆக யூஸ் பண்ணுவோம். The place was crowded, the bus was crowded, the temple was crowded. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். adjective-ஆக இது யூஸ் ஆகும். crowded மாதிரி வேறு என்ன adjectives யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து இன்னும் அதிகமாக கூட்டமாக இருந்தது அப்படின்றத சொல்கிறதுக்கு it was overcrowded அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா super crowded அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்பர் 2 in our list is bustling. Bustling அப்படின்றது ஜென்ரலாக நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when a place is busy with activity. நிறைய எல்லாரும் வந்து அவங்களுடைய ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக நடக்கிற ஒரு பிளேஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பஸ்லிங் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு சிட்டி நம்ம சொன்னோன்னா அந்த சிட்டி வந்து எத்தனை மணிக்கு போனாலும் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் இந்த பஸ்லிங் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் சிட்டி இஸ் பஸ்லிங் வித் லைஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்பர் 3 இன் அவர் லிஸ்ட் இஸ் கன்ஜஸ்டட். கன்ஜஸ்டட்னா ரொம்ப அடைசலாக நெரிசலாக இருக்கிற பிளேஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்ஜஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு த மார்க்கெட் வாஸ் கன்ஜஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். த மார்க்கெட் வாஸ் கன்ஜஸ்டட். நம்பர் 4 இன் அவர் லிஸ்ட் இஸ் பேக்டு. பேக்டு அப்படின்னாலும் சூப்பர் க்ரௌடட், ஓவர் க்ரௌடட் அப்படின்றதுக்கு நம்ம பேக்டு யூஸ் பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ யூஸ் ஜாம் பேக்டு அப்படின்னும் சொல்லலாம். பேக்டுன்னும் சொல்லலாம், ஜாம் பேக்டு அப்படின்னும் சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு why didn't you use elevator? இப்போ நீங்கள் வந்து ஸ்டெப்ஸில் கஷ்டப்பட்டு ஏறி வர்றீங்க அப்படின்னா நீங்கள் எலிவேட்டரில் வந்திருக்கலாமே. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா no, the elevator was jam packed, I couldn't find a place அப்படின்னு சொல்லலாம். எலிவேட்டர் வந்து கூட்டமாக இருந்தது, எனக்கு அங்கே இடமே இல்லை, ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ யூ கேன் யூஸ் the elevator was packed அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா the elevator was jam packed அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ the last and final one is crammed. crammed அப்படின்றது இந்த வேர்டை ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து adjective-ஆகவும் யூஸ் பண்ணிக்கலாம், verb-ஆகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், the place was crammed with refugees. There were children sleeping everywhere அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா அந்த இடம் வந்து அகதிகளால் வந்து நிரம்பி இருந்தது அப்படின்றதான் இதோட மீனிங். குழந்தைங்க அங்கங்கே தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, now it's time for Mala's tip. இன்றைக்கி உங்களோட டிப் என்ன அப்படின்னா இப்போ இது வரைக்கும் பார்த்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்த க்ரௌடட், சூப்பர் க்ரௌடட், பஸ்லிங், பேக்டு, ஜாம் பேக்டு, அப்புறம் கிராம்டு. ஸோ இது எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம நவுனாகவும் ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். எப்படி நம்ம க்ரௌடை வந்து நம்ம நவுனாக யூஸ் பண்ணுறோமோ, க்ரௌட் இஸ் அ நவுன், க்ரௌடட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். ஸோ இந்த மாதிரி த்ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது, இது வந்து நவுனாக ஆக்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ காட் லாஸ்ட் இன் த த்ராங். இதோட மீனிங் அவள் இந்த கூட்டத்தில் தொலைஞ்சு போயிட்டா அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இந்த இடத்துல த்ராங் அப்படின்றது நவுனாக யூஸ் ஆகுது. ஓகே, now it's time for your quiz. Today's quiz என்ன அப்படின்னா டிராஃபிக் ஜாம் ஆகும்போது வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று பின்னாடி ரொம்ப க்ளோஸ்டாக மூவ் ஆகி போகும் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? drive too closely behind another vehicle. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. So that's it with the lesson today. இன்றைக்கி பார்த்த vocabularies எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனிமேல் வந்து க்ரௌடட் அப்படின்ற இந்த ஒரு அட்ஜெக்டிவ்க்கு பதிலாக நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட்டான அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, take care. It's bye from Mala. See you. Bye-bye.